தேவனா இருக்கலாம், நான் பல்லனா இருக்கலாம், பறையனா இருக்கலாம், நான் கோணாரா இருக்கலாம், நாடாரா இருக்கலாம், எனக்கு அந்த வரலாறு இந்த வரலாறு எந்த வரலாறு இருக்கலாம். அடிச்சு விரட்டும் போது ஒருத்தர் அனுதினமும் மக்களை பற்றி சிந்திக்கிற என்ன செந்தமிழர் சீமான் தலைவனா? சென்னையில 3 தொகுதியில துறைமுகத்துல உதயநிதி நிக்கிறாருக்காக இப்பவே ஆரம்பிச்சார் சேர்ப்பவர். அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள்ட்ட ஹிந்தியிலே பேசி வாக்கு கேட்கிறது. நம்பாதீங்க, நம்மளே அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஸ்ரீதர் சொன்ன மாதிரி நீங்க தங்கப்பாண்டின்னு சொல்லும் போது பாராட்டும் போது பிரச்சனை இல்ல, திட்டும் போது விமர்சிக்கும் போது எங்க அம்மா பேரு தங்கப்பாண்டி தான். எனக்கு ஒரு அமைச்சருக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா, அவரும் தங்கப்பாண்டி பையன், நானும் தங்கப்பாண்டி பையன். அவர் மல்லாங்கடது தங்கப்பாண்டி பையன், ஆவரங்காடு தங்கப்பாண்டி பையன். அதனால விமர்சனங்கள் மந்திரியா இருக்கிறது ஏன் அவர் எல்லாருமே இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறாங்கன்னா, இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண மனிதனை பார்த்து எந்த எதிர்பார்ப்பும் யாருக்கும் வரப்போறது இல்ல. ரோட்ல போறான் அப்படின்னா, இப்ப நானே இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காருன்னா என்கிட்ட என்ன எதிர்பார்க்க போறாரு? அதுவே நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன்னா என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு? சரி, வழக்கறிஞர் ஆகிட்டான் தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவான், சட்ட சிக்கல் வரும்போது ஆபத்து வரும்போது எனக்கு உதவி பண்ணுவான்னு நினைப்பான். நான் உதவி பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பான்? இவன் வக்கீலுக்கு படிச்சு இவன் என்னத்த ஊர்ல சொல்ற மாதிரி என்ன பாடகை குறைஞ்சான் அப்படின்னு திட்டுவான். ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய வழக்கறிஞரா படிச்சு எனக்கே அந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வரும் அப்படின்னா, 5 முறை நினைக்கிறேன், 5 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரா இந்த பகுதி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை நாட்டின் முக்கியமான போர்ட்போலியோ அமைச்சரா தொடர்ந்து இருக்கிறீங்க. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க, உங்க தங்கைன்னு அரசாங்கத்தின், தமிழ்நாடு அரசாங்கத்தோட முக்கியமான ஆளா நீங்க இருக்கும்போது இந்த மக்களுக்கு யதார்த்தமாவே உங்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பு வரதானே செய்யும். அந்த எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி பண்ணலைன்னா அதன் மீது ஒரு கோபம் வருவதும் யதார்த்தம் தானே. அதனால இங்க இருக்கக்கூடிய திமுக உறவுகளும் அண்ணன் தங்கம் தென்னரசு கூட எங்களை நீங்க தவற எடுத்துக்க கூடாது. உங்களை எல்லாம் திட்டம் நினைச்சுக்க கூடாது. எல்லாம் நாங்க எல்லாரும் உறவுகள் தான். உங்க மீது எங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க செய்யலாம் திட்டுவோம், இன்னும் செய்யலாம் இன்னும் திட்டுவோம். திட்டம் மட்டும் நிக்காது, ஏன்னா நீங்க எங்க உறவினர். அதனாலதான், வேற ஒண்ணு இல்ல. வேற ஆளா உறவினர் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஒரே ஜாதிக்கார, அதனால உறவினர் சொல்றாங்க எல்லாமே நினைப்பேன். அப்படி சொல்ல வரல. நீங்க தமிழரா இருக்கிறதுனால எங்களுக்கு உறவினர். நீங்க தமிழரா இருக்கிறீங்க, தமிழ் மண்ணில் பிறந்துட்டீங்க. ஏன்னா எங்க அண்ணனும் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சாதியையும் மதத்தையும் இல்ல. இந்த மக்கள் சாதி பின்னாடியும் மதத்தின் பின்னாடியும் தெரியும் போது சாதிக்கு வரலாறு கிடையாது. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சாதிக்கு வரலாறு கிடையாது, மதத்திற்கு வரலாறு கிடையாது. வரலாறு என்பது இனத்திற்கும் மொழிக்கும், மொழியின்பால் இருக்கக்கூடிய இனத்திற்கும் தான் வரலாறு. ஸ்ரீதர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சாதி பற்றி இவங்களுக்கு இருந்துருச்சுன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரையுமே சாதி பொருத்தி பார்க்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு இல்லையா எல்லாருக்கும். உண்மையிலேயே சாதி பற்றி இருந்துருச்சுன்னா தாவனாக்கி நாம கொண்ட உடனே என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ பலிக்கு பலி கொலை நடக்குதா இல்லையா எல்லா ஊர்லயுமே? ஏண்டா எங்க அண்ணனை கொண்டுட்டான், தங்கச்சியை கொண்டுட்டான், தம்பியை கொண்டுட்டான், மைத்தனை கொண்டுட்டான், மாமா மச்சானை கொண்டுட்டான், உடனே கொலை போயிடறான். நடக்குதா இல்லையா? அப்ப சாதி பற்று இருந்திருந்தால் இந்த மக்களுக்கு தாவனாகீனாவை கொன்ற உடனே ஒரு சேர்வார அதுல இருந்திருக்க கூடாது, திமுக இருந்திருக்க கூடாது தானே. எல்லாரும் கரகட்டிய கழட்டி போட்டு என்ன செஞ்சிருக்கணும்? சரி ரைட்டு வரல. அப்ப என்ன அர்த்தம்? சாதி பற்று என்பது இங்க ஒரு பாதுகாப்பிற்காக அவர்கள் மனநிலையில் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப காசு கொடுத்தா ஆள் வருவான், கூலிப்பணம் 5 லட்சம் கொடுத்தா கூட இன்னைக்கு கொலை பண்றதுக்கு ஆள் இருக்கான். ஆனா காசு கொடுக்காம ஒரு இடத்துல வந்து நீயே நானும் உண்மைடா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எங்க வருது? சாதியில இருக்கிறதுனால நம்மால தேவைப்படுற இடத்துல எல்லாம் சாதியை வச்சுக்குவோம். அந்த ஜாதியில இருந்து இளைஞர்களை மீட்டெடுத்து பண்ண முஸ்லிம் இஸ்லாமியர் நாவல்கணி என்ன பேசுறாரு, நீங்க ஒரு இஸ்லாமியரிடம் போய் நீ இஸ்லாமியனா தமிழரான்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையான இஸ்லாமியர் முதல்ல தான் இஸ்லாமியன் தான் சொல்லுவோம். நீ இஸ்லாமியனா இந்தியனான்னு கேளுங்க, நான் முதல்ல இஸ்லாமியன் அப்புறமா இந்தியன் தான். அரேபியன் போய் கேட்டா அதான் சொல்லுவான், நான் இஸ்லாமியன் அதுக்கப்புறம் நான் அரேபியன் அப்படின்னு அரேபியன்னு சொல்லுவான். ஆனா பிரச்சனை வரும்போது இப்ப அடிச்சுக்கிறானே அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல அடிச்சுக்கிறானே இஸ்லாமியன் ஒருத்தர் அடிச்சு சுட்டுக்கிறானே, அமெரிக்கா கிறிஸ்தவன் தானே, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா போர்களுக்கும் ஆயுத சப்ளை பண்றானே, அங்க சாகக்கூடியவங்க கிறிஸ்டியன் தானே, ஏன் கொடுக்குறான்? கிறிஸ்டியன் சாகுறானே, கிறிஸ்டியன் கொடுக்காம இருக்கிறது இல்லையே, பணத்தையோ ஆயுதங்களையோ. ஏன்? தன்னுடைய பாதுகாப்பிற்காக மட்டும்தான் அந்த மதமும் ஜாதிய உணர்வும் அவனுக்கு வரும். அது அவனுக்கே தெரியாது, அவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. சாதி மத போதையில் இருந்த
தமிழர்களை நீ அடிமையாகிற பக்கத்துல உன்னுடைய கை நீட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தேசத்தில் ஈழத்துல 1.5 லட்சம் பேரை அடித்து கொடூரமாக கொலை செய்து தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே ஓட விட்டார்கள் அகதிகளாக உலகம் எங்கும். கேட்பதற்கு நாடு இல்லை. இன்னும் நீ சாதியின் பின்னாலும் மதத்தின் பின்னாலும் நின்றால் இந்த மண்ணில் இருந்தும் நீ அகற்றப்படுவாய். அகற்றப்படும் போது உன் பின்னால் ஒருத்தனும் இருக்க மாட்டான். நீ அகதியாக எங்கேயோ ஓடணும். ஒழுங்கா காலத்திலேயே ஓடி வந்துரு. எதுல? நீ தமிழனா ஓடி வந்துருன்னு என் அண்ணன் செந்தமிழன் கூப்பிட்டான். இன்னைக்கு 36 லட்சம் இளைஞர்களும் சித்தப்பன் பெரியப்பனுமாக என் அண்ணன் பின்னாடி நிற்கிறார்கள் என்றால் அந்த அடிப்படையில் நான் உறவினர் என்று சொன்னேன். தங்கம் சப்பா நம்மள ஏதாவது ஜாதி நினைச்சுவான்ல, அதுக்காக எவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியதா இருப்பாருங்க. அதனால தமிழ் மண்ணில் தமிழர் அரசியலை கட்டி எழுப்பும் என் அண்ணன் சீமான் பின்னாடி நானும் இந்த இளைஞர்களும் நிற்பதே எங்களுக்கு பெருமைதான். இங்க சொன்னாங்க தொழிற்சாலைகள் வரணும், தொழிற்சாலைகள் கொண்டு வரல, கல்லூரி கொண்டு வரல, இதெல்லாம் சொன்னாங்க. கொண்டு வரலன்றது பிரச்சனை இல்லைங்க. நீங்க நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். முக்குளத்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். செயற்கையான தமிழ்நாட்டில் செயற்கையான இடப்பெயர்வை இந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி? இந்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி. ஆத்து மணல் அள்ளுவதற்காகத்தான் இவர்கள் ஆற்று பிரச்சனையை பக்கத்து மாநிலங்களோடு செய்கிறார்கள். நதிநீர் பிரச்சனை எதற்காக? நதிநீர் பிரச்சனை எதற்காக? ஆற்று மணலை அள்ள வேண்டும். ஆற்று மண்ணை அள்ளுவதற்காக. நதிநீர் பிரச்சனையில் அனைத்திற்கும் பின்னாடியும் அந்த ஆற்று மணலை கொள்ளையடிப்பதுதான் காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியில விவசாயம் நடந்துச்சு. தண்ணி இருந்தால் விவசாயம் செய்வான். விவசாயம் செஞ்சா அந்த ஊர்லயே அவன் இருப்பான், விவசாயம் பண்ணுவான். ஒண்ணும் செய்ய முடியாது. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நிலம் தேவைப்படுகிறது. உலகத்தில் இவ்வளவு பெரிய சமநிலையான நிலப்பரப்பு எந்த நாட்டுல இருக்கு? உங்களுக்கு நிலத்தடி நீர், மண்ணு, ஆட்கள், மனிதர்கள் எந்த ஊர்லயுமே கிடையாது. எந்த நாட்டிலையும் கிடையாது. இவ்வளவு தூரத்திற்கு ஏன் இன்னைக்கு சொல்றான் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்னு? இன்னைக்கு இல்ல. ஐயா மணியரசன் சொல்லுவார், 5000 ஆண்டுகளாக கீழடியை தோண்டும்போது என்ன கிடைச்சிச்சு? அது தமிழர்களுடைய தொழிற்சாலைன்னு சொல்றான். 5000 ஆண்டுகளாக தமிழ்நாடு தொழிற்சாலைகளும் புதிய புதிய தொழில்நுட்பங்களும் வளர்வதற்கான இடமா இருந்திருக்கு. ஏன்? இந்த மாதிரியான சமவெளி பரப்புகளும் அதன் கீழ் உள்ள கனிம வளங்களும் நீரும் மக்களும் உழைக்கக்கூடிய மக்களும் இங்க அதிகம். இப்ப என்ன பண்றான்? நதிநீர் பிரச்சனையை செயற்கையா உருவாக்குறான். மணல அள்ளுறான். தண்ணி வரல, விவசாயம் இல்ல, எல்லாம் வெளியேறான். மக்கள் இல்லாம சமதள பரப்பா வெறும் நிலமா மாறுது. வெறும் நிலமா மாறும்போது அந்த இடத்தில் அவனுக்கான தொழிற்சாலைகளையும் அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் தோண்டி எடுப்பதற்கு வசதியா போயிடுது. முக்குளம் மண்ணில் நீங்க பாருங்க. நான் கூட இப்ப ஊர் உள்ள போயிட்டு வந்தோம். அப்படியே ஊர் உள்ள போயிட்டு வரும்போது நான் சொல்றேன், எனக்கு ஆட்களே இல்லாத மாதிரி இருக்கு. வீடு எல்லாம் கூட்டி கிடக்கு, இடிஞ்ச வீடா கிடக்கு. ஏன் அப்படின் போது நம்ம மாமா ஒருத்தர் சொல்றாரு, இல்லப்பா கிராமம்னா அப்படித்தானே இருக்கணும். கிராமம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்காது. கிராமம் இப்படி இருக்குமா? கிராமம் என்பது மக்கள் விளையாடுவாங்க. இப்ப பிள்ளைகள் விளையாடும், வயசானவங்க பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஆட்கள் அவ்வளவு பேர் நடமாடுவாங்களே. வயலுக்கு போயிட்டு வருவாங்க, வந்து சமைப்பாங்க. மாலை 6 மணி ஆனாலே எல்லாரும் வீட்லயும் சாப்பாடு பொங்கிட்டு இருக்குமே கிராமங்கள்ல. மாலையில தானே சாப்பாடு பொங்குவாங்க கிராமங்கள்ல. ஏன் இங்க உள்ள போனா எல்லாமே பாலடைஞ்ச இடமா இருக்கு? எல்லாம் ஏன்? எல்லாம் வெளியேறிட்டான். நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நுட்பமா புரிஞ்சுக்கணும். இந்த பகுதியில் கருவு மண்டி போய் கிடக்கு. கருவையை வெட்ட திரும்ப கழுவையா. அதை ஒருத்தர் சொல்றாரு, கருவை செலவழிக்காம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல நாங்க, அதுல இருந்து வருமானம் வருது என்றார். எவ்வளவு ஆபத்தான வாதம், எவ்வளவு ஆபத்தான புரிதல். அவருடைய நிலை அவருக்கே புரியலையே. இந்த பகுதியை கடலையும் விவசாயம் பெருகி திரிஞ்ச நெல்லும் பெருகி உழைஞ்ச இந்த மண்ணில் இன்னைக்கு கருவை மட்டும் இருக்கு. அதை நாம ஏற்றுக்கொண்டோம்னா என்ன அர்த்தம்? நம்மளை எல்லாம் இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றிட்டே இருக்கான். வெளியேற்றிட்டு மணல் குவாரி, சவடு மண் இங்க இருக்கு. செங்கக்கல் இருக்கிறதுக்கு நல்ல செங்கக்கல் வேணும்னா சவடு மண் இங்க இருக்கு. நீ மக்கள் இங்க இருந்து தண்ணிக்கான தண்ணி இங்க வந்துச்சுன்னா விவசாயம் பண்ணுவோம். இந்த இடத்துல இருந்து வெளியேற மாட்டேன், பண்ண முடியாது. தண்ணி வந்துச்சுன்னா விவசாயம் பண்ணுவேன். இந்த ஊரை விட்டு நீ வெளியே போக மாட்டேன், இந்த இடத்துலயே இருப்ப. அவனால மண்ணுக்கு கீழே இருக்கிற குவாரிய உடைச்சு மண்ணை கல்லல முடியாது. அப்ப இது எல்லாத்தையும் செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? உன்னை இந்த மண்ணை இருக்க விடக்கூடாது. உன்னை இங்க இருந்து இடம்பெயர்ந்து வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகணும். அந்த செயற்கையான இடப்பெயர்வை இந்த அரசாங்கங்கள் செய்யுது. இது தெரியாம நம்ம அன்னைக்கு தங்கம் திணறச்சு காலேஜ் கொண்டு வர மாட்டாங்க. தொழிற்சாலை ஒண்ணும் கவலைப்படாங்க, தொழிற்சாலை வந்துடும். ராம்கி வந்துச்சுல, அது மாதிரி இந்த பகுதி இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல தொழிற்சாலை கட்டுவதற்கு மட்டும்தான் ஏற்புடைய பகுதியா இருக்கும். தொழிற்சாலை வந்துடும். நம்ம என்ன செய்வோம்? நம்ம இந்த தொழிற்சாலையில வேலை செய்வோம். அதோட
நெய்வேலியில பாருங்க, நெய்வேலியில எல்லாம் வேலை செய்வான், தொழிற்சாலை தானே, உள்ளூர்காரன் எல்லாம் வேலை செய்யறான். நோய் நொடி எல்லாம் வரும், வாங்குற சம்பளத்தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பான். ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறது அப்படியே மாதிரி மந்திரி மாதிரி தான் இருப்பான். தொழிற்சாலை வந்துடும். இப்பயும் தொழிற்சாலை இருக்கு ராம்கி, அப்படியே தொழிற்சாலை வேணும், தொழிற்சாலை கொண்டு வர மாட்டோம்னு சொல்றோம். தொழிற்சாலைகள் நம்முடைய வளர்ச்சிக்காக இருந்தால் நாம் ஆதரிக்கணும். அதான் எங்க அண்ணன் சொல்றான், இந்த உலகத்திலேயே தொழிற்சாலை நானும் கொண்டு வரேன், இந்த மண்ணுல என்ன விளையுதோ, என்ன தொழில் செய்ய முடியுமோ, அந்த மக்கள் எந்த தொழிலுக்கு அவர்கள் வாழ்வியல்ல இருக்குதோ அது சார்ந்த மண் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு வரேன். அப்ப என்ன செய்ய முடியும்? நாம இந்த தொழிற்சாலையில வேலை செய்தாலும் நாம் இங்க விளையக்கூடிய நெல்லுக்கோ கரும்புக்கோ வாழைக்கோ எந்த பிரச்சனையும் வராது. அங்க நான் விளைவிப்பேன், விவசாயியா இருப்பான், தொழிற்சாலை நடக்கும், நான் இங்க உற்பத்தியாக நான் சாப்பிடுவேன், எனக்கு எந்த நோயும் வராது, என்னுடைய வாழ்வியலிலே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். இதை யார் சொல்றா? என்ன சின்ன சீமான் உடனே இவனுக்கு வரலாறும் தெரியாது, பண்பாடும் தெரியாது, பழமைனா என்னன்னு தெரியாது, பண்பாடுனா என்னன்னு தெரியாது, பழமைக்கு கூட்டிட்டு போறாரு. இவர் ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறார், மருதுபாண்டியர்களை பற்றி பேசுகிறார். இவர் நம்மள கடந்த காலத்தை கூட்டி போறார். அவர் நம்ம மாட்டு வண்டியில யாரா சொன்னா ராஜராஜ சோழனின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்றால் அண்ணன் செந்த சீமான் குதிரை வண்டியில் ஏறி குதிரையிலேயே ஊர் உள்ள சுத்தி ஆட்சி நடத்துவார்னு இல்ல. ராஜராஜ சோழன் ஆட்சியில ஒரு அரசாங்கம் மக்களை எப்படி மதிச்சுச்சோ அப்படி நாங்க மதிப்போம், மக்களுக்கு எப்படி வாழ்வாதாரங்களை கொடுத்துச்சோ அப்படி நாங்க கொடுப்போம். இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து ஒரு ஆட்சி நடத்தினார் இல்லையா, அந்த ஆட்சியினுடைய தன்மையை நாங்க இன்னைக்கு கொண்டு வரணும்னு சொல்றோம். அதை புரியாத இந்த முட்டாப்பில் இவர் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தை கூட்டு போறாரு, நம்மள மாட்டு வண்டி இழுக்க போறாரு, மாடுகளோட பேசுறாரு, மாடுகளின் மாநாடு நடத்துறார். இவர் மனுஷனா? இவருக்கு அஞ்சறிவு வந்துச்சு. உனக்கு தாண்டா அஞ்சறிவு, மாடுகளோட எல்லாம் போய் மனுஷன் பேசலாமா? இந்த புரிதலே வன்மம் நிறைந்தது இல்லையா? இந்த புரிதலே வன்மம் நிறைந்ததா இல்லையா? மாடு என்ன உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சு? அவனுக்கு மாடுகளிட்ட பேசணும்னா அப்ப நீ மாட கேவலமா நினைக்கிறியா? அந்த மாநாடு எதற்காக நடந்தது? மேய்ச்சல் நிலங்களுக்காக நடந்தது. உன்னுடைய அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் ஒன்று என்னது? மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பது என்பது உலக நாடுகள் முழுவதும் உள்ள அரசாங்கங்களின் கொள்கை முடிவுகளில் ஒன்று. உன்னுடைய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய அரசாங்கத்திலும் இருக்கு. இது விவசாயிகளுக்காக, கால்நடைகளை நம்பி வாழக்கூடிய விவசாயிகளுக்காக அந்த கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை பாதுகாத்து கொடுப்பது என்பது அதை மேய்க்கக்கூடிய விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனை, அவர்களுடைய உரிமை பிரச்சனை. அதை கையில் எடுத்து பேசினா மாடுகளை எல்லாம் போய் மாநாடு நடத்துறது, மாடுகளை எல்லாம் போய் பேசுற. பால் குடிக்கும் போது தெரியல உனக்கு தெரியாது. ஏன் நீ மடுவுல இருந்து வர பால் குடிக்கலையே, நீ மெஷின்ல இருந்து வர பாலையே குடிச்சிட்டு இருக்க, உனக்கு எப்படி தெரியும் மாடுகளோட அருமை? எங்க அண்ணன் செந்தமிழ் சீமா காட்டுல இருந்து விவசாய கூலி வீட்டுல இருந்து பிறந்து சென்னைக்கு நகரத்துக்கு போனான். அவனுக்கு மாடையை பத்தி தெரியும், மக்களை பற்றி தெரியும், இயற்கை வளங்களை பத்தி தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? கிண்டல் பண்ணுவதற்கு, கேலி பண்ணுவதை தவிர உனக்கு என்ன தெரியும்? அவதூறு பேசுவதை விட உனக்கு வேற என்ன தெரியும்? நீங்க கோவப்படுற எங்களை பார்த்து திமுக பத்தி பேசிட்டானா கோவப்படுற? நாங்க கோவப்பட்ட என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? சீமானந்தனை அவதூறு பேசுவதை விட நாங்கள் உங்கள் தலைவரை அவதூறு பேசுறோமா? நீங்கள் பேசும் அவதூறுகளுக்கு எங்களுடைய உண்மையான குணத்தை காட்டினால் ஒரு யூடியூப் சேனல் நடத்த முடியாது. மதுரையில் நடத்த முடியுமா? சென்னையில் நடத்த முடியுமா? எங்க நடத்த முடியும்? ஆவரங்காட்டு கார்த்திக் ராஜான்னு பேர் என் பெருமைக்காக நான் போட்டுக்கல. என் ஊர்ல தூக்குன அருவாலையும் கத்தியும் நான் எடுக்கூடாது. நான் படிக்கிறேன், நான் வழக்கறிஞர், நான் PhD பண்றேன். என்னுடைய ஊரின் பேர் பின்னால் வெறும் வெட்டுவான் குத்துவான்றதை தவிர்த்து படிப்பான்றதை காட்டுறதுக்காக என் பேர் பின்னாடி என் ஊரை போறேன். எனக்கு அருவாலை தூக்குறதுக்கும் பாலை தூக்குறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. அது எங்க அண்ணன் சொல்லல. அந்த குணம் எனக்குள்ள இருக்குன்னா அது வெளிக்கொண்டா வச்சிருக்க வேண்டியது ஓ பொறுப்பு. நான் பேசுறத கேட்டுட்டு நீயும் பேசு. கோவப்படுற ஏன்னா உன் மணலாளவனுக்கு மேல உனக்கு கோவம் வரல, உன் மலை வெட்டவன் மேல உனக்கு கோவம் வரல, ஏன் மேல கோவம் வருது? ஏன்டா மலை வெட்டுறான், ஏன் மண்ணல்றான், ஏன்டா மலையை வெட்டான்னு கேட்டு ஏன் மேல என்ன கோவம் வருது உனக்கு? ஏன் கோவம் வருது? உன் சித்தப்பன் பெரிய படாம ஏன்னா மஞ்சள் குளிக்கிறான், வேற ஆள்ல உடைய மஞ்சள் குளிக்கிறான், அதை சொல்ல வந்தா ஏன் கோவம் வருது உனக்கு? ஏன் கோவம் வருது? உன் வரலாறு கொண்டு இருக்கா? கீழடி தோண்டி கீழடி என்னுடைய வரலாறு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் என்ன பேசுறான்? திராவிட நாகரிகம் சொல்லிட்டு இருக்கான். தமிழ் எல்லாம் வந்தேறின்னு சொல்றான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை வந்தேறின்றான் ஒருத்தன். விவசாயம் போச்சு, நீ விளைய வைக்கிற பொருளுக்கு ஒன்னால விளைய வைக்க முடியுமா? நீ கடலை உற்பத்தி பண்ணு, நெல்லை உற்பத்தி பண்ணு, ஒன்னால விளைய நிர்ணயம் செய்ய முடியுமா? அதை கேட்டு கோவப்படுறான். கோவத்தை கொண்டு போய் எங்களை பார்த்து கோவப்படுற.
மீது எங்க அண்ணன் என்ன தெரியுமா சொல்லி எங்களை வழிநடத்துறான், உன்னுடைய கோபம் என்பது ஆட்சி அதிகாரத்தின் மீது இருக்கணும். மக்களை கொள்ளையடிக்கிற, மக்களை சுரண்டுற ஆட்சி அதிகாரத்தின் மீதும் அந்த அதிகார வர்க்கத்தின் மீது உன்னுடைய கோபம் இருக்கணும். நம்ம சொந்தக்காரன் மீது, என் அக்கா தங்கச்சியின் மீது, என் சித்தப்பை பெரிய மீது கோபம் வரக்கூடாது. மக்களை முட்டாள் திட்டாங்க. என்ன அவன் தலைவனா, ஓன் தலைவனா? அனுதினமும் மக்களை பற்றி சிந்திக்கிற என் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைவனா? அனுதினமும் எவ்வளவு கமிஷன் வரும்? நீங்க பத்திரப்பதிவுத்துறை மந்திரியா? நீங்க மாசம் எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க கனிம வளத்தை உங்களுக்கு நான் கொடுத்துறேன், நீங்க கரெக்டா பார்த்து எனக்கு மாசம் இத்தனை கோடி கொடுத்துருவோம். நீங்க நீர்வளத்துறை வச்சுங்க துறைமுருகன், நீங்க எனக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? நீங்க சீனியரா இருந்தா கூட நான் ஜூனியர் கொடுத்துருவேன், கரெக்டா வந்துரும்ல உங்க கமிஷன். நீ தலைவனா? எங்க அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்து வச்சுங்க, நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டேன் சீமான. என்னடா அந்த மலையை வெட்டேன், மண்ணை கூடையா, அடுத்த வாரம் கடல் மாநாடு நடத்தணும்டா, அடுத்த வாரம் மலையை வெட்டேன், அதுக்கு போய் போராடணும்டா, போராட்டம் இதை வெட்டான் அதை வெட்டான், மக்களுக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு அடுத்து நம்ம சிந்திக்கிற என் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைவர். ஏன் வீரம் நிறைந்த மண்ணில் என்னுடைய உரிமையை பிடுங்கி அடுத்தவனுக்கு அடிமையாக வாழ்வதை விட செத்து மடிவதை மேல என்று சொன்ன என் தலைவன் பிரபாகரன் செந்தமிழன் சீமான். உங்களை மாதிரி நேரத்துக்கு ஒரு பேச்சு, பொம்பளை பின்னாடி சுத்தி, நான் பொம்பளை கேவலமா சொல்லல, பொம்பளைய மோகப்பொருளை மட்டுமே பார்த்து சுத்தின ஆண்களை தான் திட்டுறேன், பெண்களை திட்டல. பெண்கள் பின்னாடி சுற்றி, பணத்தின் பின்னாடி சுற்றி, வரலாற்று திருவு செய்த கூட்டத்தின் பின்னாடி வளர்ந்த உங்களுடைய தலைவர்களா சொல்லுங்க. எம்ஜிஆர் பின்னாடி போனேன், கலைஞர் பின்னாடி போனேன், பெரியார் பின்னாடி போனேன், ஈவேரா பின்னாடி போனேன், அண்ணா பின்னாடி போனேன். அண்ணா, கலைஞர், பெரியார் எல்லாரும் என்ன சொல்லி நீங்க வந்தீங்க? இந்த நாட்டுக்கு அதிகாரத்தில் என்ன சொல்லி வந்தீங்க? தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழ் மொழி மீட்சி, தமிழ் மன்னர்களின் வரலாறுன்னு சொல்லி வந்தீங்க. இந்த 60 ஆண்டுகள் அங்க என்ன பண்ணிட்டீங்க? எங்களுடைய ஒரு அடையாளம் கிடையாது. ஒரு அடையாளத்தை கூட, தமிழருடைய அடையாளத்தை நீங்கள் பாதுகாக்கவும் இல்லை, பராமரிக்கவும் இல்லை, அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டீங்க? என்னுடைய வரலாற்றை ஃபுல்லா திராவிட நாகரிகம். டெல்லியில இருந்து வர்றான், கேட்டாம இந்திய நாகரிகம்ன்றான். நீ என்னடா திராவிட நாகரிகம்ன்ற? இப்ப நாங்க யாரு? நாங்க யாரு? எங்க இருந்து வந்தோம்? இப்ப எங்களுக்கு நாகரிகம் இல்லையா? ஆனா என்ன பண்ற? தமிழ் மொழி 5000 வருஷத்துக்கு மூத்த மொழி. நான் சொல்லுவான், இந்த திராவிட கூட்டம் சொல்லுவான், டெல்லியில இருக்கணும்னு சொல்லுவான். பெருமைப்படுற எல்லா இடங்களிலும் தமிழை பயன்படுத்தக்கூடிய தற்குறி நாய்கள் இழிவுபடுத்துற எல்லா இடத்திலையும் நம்ம சொல்லுவோம். இவன் சொல்லுவான், இவர்களுடைய நோக்கம் என்ன? தேர்தலில் ஜெயிப்பது மட்டும்தானே இவருடைய நோக்கம். தேர்தலில் ஜெயிக்கிறத தவிர இவர்களுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? இவர்களுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? லட்சியம் இருக்கா? இப்ப புதுசா ஒரு கட்சி வந்து உண்மையிலே கிராமங்கள்ல போய் தாவேக்கா பத்தி, விஜய் பத்தி பேசக்கூடாது. ஏன் பேச முடியாதுன்னா, ஆல்ரெடி அவனை பத்தி தெரியல, நம்மளா பேசி அவங்க கொண்டு போய் கொடுத்து மக்கள் அவ்வளவு அதுதான் இல்ல மேல. ஆனா நம்மளா பேசி யாரையும் பேசுறாங்க, யாரு விஜய் அவரையா பேசுறாங்க, அப்படி இவங்களுக்கே நம்மள விஜய் பாடம் எடுத்துக்க கூடாது. இருந்தாலும் அந்த விஜய் பேரை விட்டுட்டு சொல்லுவோம். சினிமாவில் இருந்து சினிமா நடிகராக சினிமாவை மட்டும், சினிமாவில் இருந்து கிடைக்கக்கூடிய புகழை மட்டும் வைத்து நம்பி கட்சி தொடங்கி நான் ஆட்சிக்கு வருவேன் என்று சொல்லும் ஆட்சிக்கு வருவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு தலைவராக ஆசைப்படுகிறார்கள். பணம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டவர்கள் இன்னைக்கு தலைவராக ஆசைப்படுகிறார்கள். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இருக்கு? மக்களே சிந்திச்சுக்கங்க, இந்த தேர்தல் தான் இருக்கு. உலகத்தில் தேர்தல் என்பது வாக்கு செலுத்தி தேர்தல் முறையை உருவாக்கியவர்கள் மக்களை முட்டாள்களாக வைத்து நாம் அவர்களை மஞ்ச குளிக்க வேண்டும் என்று கொண்டு வந்த முறை. அதுக்காக மன்னராட்சி கொண்டு வந்து சொல்லலாம் இல்ல. மக்களை நேசிப்பவன், உண்மையிலே நேசிப்பவன் சர்வாதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்லை. எதற்கு? மக்களை எல்லாம் ஏமாற்றி வாக்குகளை வாங்கி திருடர்கள் எல்லாம் ஆட்சியில் அமர்வதற்கு. இதுவே மேல் தானே. வாக்காளர்களை வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடிய முறையை நாம் வன்மையா கண்டிச்சுட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுப்பதை மட்டுமே இப்ப ஒண்ணு இல்லைங்க. பொங்கலுக்கு போன 2 வருஷமா 2 பொங்கல் காசு கொடுத்தாங்களா? போன 2 பொங்கலுக்கும் காசே கொடுக்கல. கோபம் வந்துச்சா வரலையா?
அவன் காசை எதிர்பார்த்து இருக்கிறவனுக்கு கோவம் வந்துச்சோ இல்லையோ, நம்ம கட்சிக்காரனுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சு. என்னடா ரெண்டு மாசமா 2 வருஷமா, போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்கல. அப்ப அந்த கடமை நம்மளுக்கு தெரியும், அடுத்த வருஷம் பெருசா கொடுக்க போறான். ஏன் அதுக்கடுத்து தேர்தல் வரப்போகுது. அப்ப என்ன நினைக்காம காசை கொடுத்தால் ஏதோ ஒரு வகையில் பஸ் விடுறான், விடியல் பஸ் விடுறான். அவனை கேட்ட மாட்டாங்க, பஸ் வேணா போறாங்க, கேட்ட மாட்டாங்க. காசு பொங்க காசு அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு 1000 ரூபாய் காசு, ஒரு 2 கரும்பை வாங்கி, அரிசியை வாங்கி, வெள்ளத்தை வாங்கி பொங்க கிண்டி திங்க முடியாத அளவுக்கு அந்த வக்கற்ற நிலையில் என்னை வைத்தவன் உன் மீது எனக்கு கோபம் வராமல் ஒவ்வொரு பொங்கலுக்கும் இந்த அரசாங்கம் எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துருமான்ற எதிர்பார்ப்பை என்னுள் வர வைத்து விட்ட. நீ வெற்றி பெற்ற, நீ என்ன வெற்றி பெற்ற. 5000 வருஷமா வரலாறை சுமந்து, இந்த உலகத்துக்கே வரலாறை சுமந்து, அந்த போர் இந்த போர், யானை படம் வச்சுனா குதிரை படம் வச்சுனா வரலாற்றில் வெளிநாட்டுக்காரெல்லாம் புகழ்காலம் இருக்கக்கூடிய இந்த இனத்தை ஒரு 1000 ரூபாய்க்காக கெஞ்ச வைத்து எதிர்பார்க்க வைத்த நீ என்னை ஜெயிச்சுட்ட. ஆனால் எப்போ வரைக்கும் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் வர வரைக்கும், அண்ணன் செந்தமிழன் சீமான் வர வரைக்கும் இனி உன்னுடைய திருட்டு வேலை நடக்காது. ஏன் இந்த அவசியத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நேரம் 8 மணி ஆகுது, கிராமங்களில் எல்லாம் தூங்கி விட்டாங்க. முக்கியமான தகவல் தான் என்னன்னா, இந்த கட்சியினுடைய இருப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த நாம் தமிழர் கட்சி எதற்காக தெருத்தருவா போய் பேசணும், இந்த நாம் தமிழர் கட்சி எதற்காக, இந்த கட்சி எதற்காக நீங்கள் வாக்களிக்கிறது விடுங்க, எங்களை ஏன் ஆதரிக்க வேணும், இதற்கான காரணத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். சாதிக்கு 1000 கட்சி இருக்கீங்க, மதத்திற்கு 1000 கட்சி இருக்கீங்க, இனத்திற்கு கட்சி இல்ல. ஏன் இனத்திற்கு கட்சி வேணும்? உலகத்தில் இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நடக்குது, மத்திய கிழக்கு நாடுகள்ல பிரச்சனை நடக்குது, பல நாடுகள்ல பிரச்சனை நடக்குது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம் தான், இனம் தான். எல்லாம் மதச்சாயம் பூசி சொல்லுவான், அங்க கிறிஸ்டியனும் முஸ்லீம் அடிச்சுக்கிறான், அங்க அவன் அடிச்சுக்கிறான். இல்ல, எல்லா இடங்களையும் இனம் தான். இந்தியாவுல என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமா பெரியார் மயமாதல் நடக்குது. எது பெரியார் மயமாதல் நடக்குது, திராவிட மயம் கூட கிடையாது, இது பெரியார் மயமாதல். ஏன் நீ தமிழன் உணரக்கூடாது? இந்தியா முழுமைக்கும் இந்திய மயமாதல் நடக்குது. ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிறவன்ட்ட, ஒரு கல்லூரி படிக்கிறவன்ட்ட போய் நீ கேளுங்க, நீ யாருப்பா தமிழனா இந்தியனான்னு கேளுங்க, அவன் இந்தியன் சொல்லுவான். தம்பி நீ இந்தியன் இல்லையா அப்படி நீ சொல்லி பாருங்க, கோபம் வந்துடும் உங்களுக்கு, கோபம் வந்துடும். ஏன்னா அவன் இந்தியன் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா நானே ஜனகண மனகதி பாடும்போது கண்ணுல தண்ணி வடிச்சு அப்படியே நிப்பி அசையாம ஸ்கூல்ல கையில் இன்னைக்கு வரைக்கும் தேசிய கொடியா பச்சை ஊத்தி வச்சிருக்கேன். அப்ப குத்துறது அழியும். இந்தியானா அப்படியே ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வேற, இந்த என்ன சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் நமக்குள்ள ஒரு மண்டைக்குள்ள ஒரு இதை உருவாக்கி இந்தியா 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 இந்தியான்னு ஒரு மாதிரி ஒரு பெரியவே உண்டு விட்டாங்க. ஆனா உலகத்தில் இன்று நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் அடிப்படை இனம்தான். உன்னுடைய இனத்திற்கு பிரச்சனை வரும்போது கேள்வி கேட்பதற்கோ உன் பின்னாடி நிற்பதற்கோ யாரும் இல்லை என்றால் நீ அகசிதான். அதை உணர்ந்த தருணம் 2009. 2009 ஈழத்தில் அடிச்சு நம்மளை விரட்டும் போது இங்க இருக்கிற இந்தியனும் நம்மளை காப்பாது, இங்க இருக்கிற திராவிடனும் நம்மளை காப்பாது. இந்தியாவுல 2 உதாரணம் உங்களுக்கு இருக்கு. பங்களாதேஷ்ல, ஏன்னா தமிழ்நாடு மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறவனுக்காக சொல்றேன். பங்களாதேஷ் பிரச்சனை நடக்கும்போது மேற்கு வந்தாலும் வங்காளி தான். இப்ப எப்படி தமிழர்கள் இலங்கையில ஈழத்துல இருக்கவங்களும் தமிழர்களா இருப்பது போல வங்காளிகள் இருக்காங்க. வங்காள தேசத்துக்குள்ள, மேற்கு வங்காளத்துல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வங்காளிகள் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க. அப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணுது, பிரிவினையில வங்காளதேசம் பாகிஸ்தானோட நாட்டுல இருக்கு, அந்த நிர்வாகத்துல ஒரே நாடா இருக்கு. வங்காளத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. யாருக்கு? உருது மொழி பேசுற முஸ்லீமுக்கும் வங்காள மொழி பேசுறவங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அப்ப வங்காளிகளை ரொம்ப தாக்குதலுக்கு உள்ளாகிறான். அப்ப மேற்கு வங்காளத்தில் இருந்த அன்னைக்கு இருந்த முதல்வர் என்ன சொன்னா தெரியுமா? இந்திய நாட்டில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ன சொன்னார்? இந்திய அரசாங்கமே, டெல்லியே வங்கதேசத்தில் போய் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனையில் தலையிட்டு வங்காளிகளுக்கு நீ நாடு கிடைப்பதற்கு உதவி செய்யலைனா, நீ ராணுவத்தை அனுப்பலைனா, என்னுடைய போலீஸை நான் அனுப்புவேன் அப்படின்னா உடனே இந்திரா காந்தி என்ன பண்றாங்க? இந்திய அரசாங்கம் வங்காள தேசத்துல தலையிட்டு என்ன செஞ்சிருச்சு? வங்காள தேசத்தை வங்காளிகளுக்கு வாங்கி கொடுத்துருச்சு. பஞ்சாப்ல பாகிஸ்தான் ராணுவம் பஞ்சாபி மீனவனை சுற்றா, எதுல? கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. உடனே பஞ்சாபிலுடைய முதல்வர் சொல்றார், இந்த பிரச்சனையில் இந்திய அரசாங்கம் தலையிட்டு பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை என்றால், அவர்கள் மீது வழக்கு தொடுக்கவில்லை என்றால்
நான் என்னுடைய காவல்துறை கடலுக்குள்ள அனுப்பிடுறான். உடனே அதுக்கு எதிர்ப்பு ஆக்கிட்டான் இந்திய அரசாங்கம். 1.5 லட்சம் தமிழர்களை கொத்து கொத்தா இங்க செத்துக்கிட்டு இருந்தான். மாற அறுத்து என்னுடைய தாய்மார்களை கற்பழிச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான் சிங்கள. அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்னங்க பண்ணா? ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, செஞ்சிருக்கலாம்ல, மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கலாம்ல. அங்க ஈழத்துல நீ நாவலை பிரிச்சு கொடுக்குறியா? இல்ல நான் என்னுடைய காவல்துறை அனுப்புவோம், நான் தலையிடவா சொல்லிருக்கலாம்ல, சொல்லல. ஏன்? உன்னுடைய இனத்தை சேர்ந்தவன் இந்த மண்ணை ஆளவில்லை. அதுதான் காரணம், அதுதான் காரணம். இன்னமோ நீ உளிச்சுக்கலைனா, இந்த மண்ணை தமிழர் ஆளலைனா, ஆள்வதற்கான சூழலை நீ உருவாக்கலைனா, நான் தேவனா இருக்கலாம், நான் பல்லனா இருக்கலாம், பறையனா இருக்கலாம், நான் கோடாரா இருக்கலாம், நாடாரா இருக்கலாம், எனக்கு அந்த வரலாறு இந்த வரலாறு எந்த வரலாறு இருக்கலாம், அடிச்சு விரட்டும் போது ஒருத்தர் மாட்டான். அடிச்சு விரட்டுவா. யார் அடிச்சு விரட்டுவா? வட மாநிலத்தவர்கள் 1.5 கோடி பேர் இந்த மண்ணில் வந்துட்டான். உங்க ஏரியாவில் இருக்க செங்கச்சூழல் இருக்கா இல்லையா, குவாரி இருக்கா இல்லையா, நீங்களே போய் பாருங்க. யாரு வேலை பார்க்கறது? நம்மூர்கார வேலை பார்க்கறானா? நம்மூர்கார வேலை பார்க்கறானா? வடமாநிலத்துக்கார வேலை பார்க்கறானா? இங்க இருக்க எந்த செங்கச்சூழலையும் நம்மூர்கார வேலை பார்க்கல, எல்லாம் வடமாநிலத்துக்கு வந்தா வேலை பார்க்கறது. குவாரி எல்லாம் வடமாநிலத்துக்கு வந்தா வேலை பார்க்கறோம். இன்னைக்கு விவசாயம் இருக்கக்கூடிய வைகாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நிலங்களையும் விவசாயம் பார்க்கறதுக்கு வந்துட்டான். 1.5 கோடி வாக்காளர்களை நீக்கிருக்கான். 60 லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கிருக்கான். இப்ப எத்தனை வாக்காளர்களை சேர்த்திருக்கான்ற கணக்கு தெரியல. இத்தனை லட்சம் வட மாநிலத்தவர்கள் இங்க குடியேறி இருக்காங்கன்னா, இன்னும் 20 வருஷமோ 25 வருஷமோ நீ என்ன மீசையை முழுக்கினாலும் சரி, நீ என்ன பேசினாலும் சரி, ஒண்ணு நடக்காது. அவன் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருவான். நான் போய் சொல்லுங்க, நீங்க மதுரைக்கு போங்க, எத்தனை கவுன்சிலர் வேட்டு மொழியை சேர்ந்தவங்க போய் பாருங்க. நீங்க ஈரோடு போங்க, நீங்க வட சென்னையில் இருக்கக்கூடிய நார்த் மெட்ராஸ்க்கு போங்க, அங்க எல்லாருமே முக்கியமான சட்டமன்ற தொகுதி வார்டு கவுன்சிலர் மேயர் வரைக்கும் துணை மேயர் வரைக்கும் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? அதிகாரம் அவர்கள் கைக்கு போயிடுச்சு. கோயம்புத்தூர்ல யார் எம்எல்ஏ நிர்ணயிக்கக்கூடிய இடத்துக்கு வடமாநில வாக்காளர்கள் வந்துட்டான். சென்னையில 3 தொகுதியில துறைமுகத்துல உதயநிதி நிக்கிறாருக்காக இப்பவே ஆரம்பிச்சார் சேகர்பாபு. அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள்ட்ட ஹிந்திலேயே பேசி வாக்கு கேட்குது. நம்பாதீங்க, நம்மளையும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். அந்த சூழல் வந்து நாம் அகதிகளாக இந்த மண்ணை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி புடிச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியை இருக்க பற்றிக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு விடிவு காலம். நான் வேற யாரையும் எதையும் சொல்ல வரல. நான் அவரை விமர்சிக்கிறேன், விமர்சிக்கிறேன். விமர்சனம் பண்ணோம்னா இந்த ஒரு நாள் போல இருக்கக்கூடிய எல்லா பேரும் பேசுவாங்க. அவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியும். 1000 ரூபாய் நீங்க வாங்கும் போதே தெரியும், என்கிட்ட இருந்து வந்த காசு தானே, நான் உங்களுக்கு ஓட்டு போறேன், நீங்களே வாங்குறீங்க. என்ன அர்த்தம்? அவன் கொள்ளை அடிக்கிறான்றது உங்களுக்கே தெரியும். இவர்களை விமர்சனம் செய்வதை விட எதிர்கால நன்மைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை திட்டமிடுங்கள். யாரை தேர்ந்தெடுத்தால் நம் வாழ்வு வளம் பெறும் என்று நீங்கள் எண்ணுங்கள். யார் நமக்காக நிற்பான்? யார் நமக்காக நிற்பான்னு சொல்லுங்க. எங்களுக்கு வாக்களிங்க. ராம்கி அடிச்சு உடைச்சு வெளியேற்றமா மட்டும் பாருங்க. போராட்டம்லாம் கிடையாது. எங்க அண்ணன் சீமா தான் பொத்தி பொத்தி வச்சுட்டே இருக்காருங்களா. அடிச்சு உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? கேசனே போட்டு போ, தூக்குலையா விட போற. அப்படிப்பட்ட பரம்பரையில தான் வந்திருக்கோம். நம்ம துப்பாக்கிக்கும் பீரங்கிக்கும் பயந்த பரம்பரையில தான் நம்ம வந்திருக்கோம். தமிழ் பரம்பரை, நாங்க தமிழ் பரம்பரை. எத்தனை பேர் வந்தாலும் உலகத்துல பல இனங்கள் தன்னுடைய தாய்மொழியை இழந்துட்டான், கலாச்சாரம் பண்பாட்டை இழந்துட்டான். நாம இழக்கலையே. பல ஆயிரம் வருஷமா ஊறி 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 போய் கிடக்கிற பண்பாட்டு நிறைந்த இனம் நாங்க. பயந்துலாம் போயிட மாட்டோம். நாங்க ஜனநாயக பூர்வமா இருப்போன்றதுக்காக இருக்கோம். அவ்வளவுதான். ஜனநாயக பூர்வமா போராடுவோம், வழக்கு போடுவோம், நம்மளால முடிந்த வரைக்கும் மக்களுக்கான நல்லது செய்வோம் இருக்கோம். அதே மாதிரிதான் எங்க அண்ணன் சொல்றதா, வாக்குக்காக நாங்க வரல, இந்த நாட்டுக்காக வர்றோம். நாங்க கேட்கறது வாக்குதான். உங்களை நாங்க பாதுகாப்போம், உங்களுடைய பிரதிநிதியா நாங்க நிற்போம்னு நீ நினைச்சீங்கன்னா எனக்கு வாக்கு செலுத்து. இந்த குவாரியும் சரி, இந்த ராம்கி நிறுவனமும் சரி, ஒரு நாள் அடிச்சு உடைச்சு தூசி ஆக்கப்படும். உனக்காக நாங்க நிற்போம். இதை நம்பினா எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க. இல்லைடா, உங்களுக்கு யார் முடியும்? நண்பர் சொன்ன மாதிரி தூக்குச்சட்டி தான் வேணும், எனக்கு பெட்ரோல் மாஸ் லைட் தான் வேணும்ன்ற மாதிரி, எனக்கு தூக்குச்சட்டி தான் வேணும்னா தாராளமா கொடுங்க. அவர் நல்லா இருக்கட்டும். இன்னும் அவருக்கு ஒன்றும் பாவம், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நம்ம மந்திரிகள் எல்லாரும் ஒரு எஸ்எஸ்ஆரும் ஐயாவும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. தங்குறதுக்கு கொஞ்சம் மாட மாளிகைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கார் கொஞ்சம் இதா இருக்கு. அம்பானி மாதிரி வாங்கணும். அதனால கொஞ்சம் லட்சத்தீவுல ஒரே ஒரு தீவு மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. யூரோப்ல ஒரு தீவு ஒண்ணு வாங்கணும்.
அதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு இதெல்லாம் தேவைப்படுது. அதனால கொஞ்சம் தடவை வாக்கு செலுத்துங்க, அவர் வாங்கிடுவார். அவருக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னா உங்களை பாதுகாக்கணும்னா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. எந்த சூழ்நிலையிலையும் நானோ நாம் தமிழர் கட்சியோ எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்காக இந்த பகுதி மக்களுக்காக நிற்போம். வேற என்ன எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை இந்த ஊருக்கு வருவோம். மற்றபடி எல்லாரும் சாதி மதங்களை கடந்து நீ எந்த ஜாதியா இருந்தாலும் இருந்துட்டு போ, எந்த மதத்தால இருந்தாலும் இருந்துட்டு போ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழர்களா நில்லுங்க, தமிழ் தேசியம் படைக்க நில்லுங்க. பிற மொழி பேசுறவங்களும் எங்க கட்சியில தெலுங்கு மொழி பேசுறவங்களுக்கு பிரதிநிதித்துவ மாவட்ட செயலாளர்கள் இருந்து இப்ப கிட்டத்தட்ட எத்தனை சீட்டு இந்த நம்பர் தெரியல. தெலுங்கு மொழி பேசுறவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்துறோம், மலையாள மொழி பேசுறவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம், கன்னடம் பேசுறவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம். ஏதோ எங்களை பிறமொழியாளர்களுக்கு எதிரி போல சித்தரிக்கிற ஒரு வழக்கம் வந்துருச்சுங்க. இப்படிலாம் கிடையாது. இந்த மண்ணை தமிழ்நாடு தமிழரை ஆளணும் தான் சொல்றோம். பிரதிநிதித்துவம் என்பது தெலுங்கர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அத்தனை சதவீதம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், மந்திரி இருக்கணும். ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு போயிரு. நாங்க எல்லா மேடைகளையும் சொல்லுவோம். அமைச்சரவையில 33 34 அமைச்சர் இருக்காங்கப்பா. அதுல பல்ல எத்தனை பேர் இருக்கேன், பகை எத்தனை பேர் இருக்கேன். நீங்க மந்திரியை கொடுக்க மாட்டீங்க, கோனார் இது முத்திரையருக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனா பிற மொழி பேசுற தெலுங்கு மொழி பேசுறவங்களுக்கு 7 மந்திரியை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றோம். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க தெலுங்கு மொழி பேசுறவங்களை எதிர்க்கிறாங்க, தெலுங்கு மொழி பேசுறவங்களை எதிர்க்கிறாங்கன்றா. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் கேட்பது என்னுடைய உடன் பிறந்த என் ரத்த சொந்தமான பல்லனுக்கும் பறையனுக்கும் கேட்கிறவங்க ஒழிய ஏன் தெலுங்குக்கு கொடுத்தேன்னு கேட்கல. தெலுங்கு கொடு, எத்தனை சதவீதம் இருக்கானோ அத்தனை மந்திரியை கொடு. நீ பாட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை தான் நாங்க கேட்கிறோம். மற்றபடி தெலுங்குகளுக்கு நாங்க தெலுங்கு இந்த ஊரை விட்டு விரட்டிக்குவோம், பிறமொழி வடமாநிலத்தோட விரட்டிக்குவோம் அப்படிலாம் கேட்கல. நேற்று எங்களுடைய கட்சியின் பொதுக்குழு கூடி இருக்கு, தீர்மானம் நிறைவேற்று. என்ன நிறைவேற்றிருக்கோம்? நீ எத்தனை லட்சம் பேர் வேணாலும் வா, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் வா, எந்த நாட்டில இருந்து வேணாலும் வா, இந்த ஊர்ல வந்து வேலை செய். ஆனா யார் வர்றா, எந்த ஊர்ல இருந்து வர்ற, அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, அவன் விலாசம் என்னன்னு அவனுக்கு நீ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வரையா, ஆந்திரா இதுல பீகார்ல இருந்து வரையா, 6 மாசம் உனக்கு பெர்மிட், எந்த வேலைக்கு வரையா அந்த வேலையை பாரு. 6 மாசம் முடிஞ்சோன்னா வெளில போய் ஊருக்கு இன்னர் லைன் பெர்மிட் அதுக்கு பேரு. இந்தியாவில ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு, அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வான்னு நம்ம சொல்றோம். வட மாநிலத்தவர்கள் ஏதோ அவன் பாவம் வேலை கிடைக்கிற வரோம். நம்ம சவுதி அரேபியாவுக்கு போறோம், நம்ம அரேபியாவில் நம்ம போய் கம்ப்யூட்டர் வேலை தானே நம்ம அம்மாள் பாக்குறோம். அரபு கண்ட்ரீஸ்ல பல கண்ட்ரீஸ்ல நம்மால் போய் வேலை பார்க்கலாம். வேலை பார்க்கறதுன்றது உலகம் முழுவதும் நாளே இன்னைக்கு தாண்டா உனக்கு தொழில் வியாபாரம்லாம். நாங்க பல ஆயிரம் வருஷமா நீ எந்த நாட்டு கல்வெட்டை போய் தோண்டினாலும் அங்கே தமிழ் பேர் ஏதாவது ஒன்று இருக்கும், பாண்டியன் இருக்கும், சோழன் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். எங்களுக்கு உலகம் சுற்றுவது என்பது ஒண்ணு எங்களுக்கு பழக்கப்பட்டது. அதனால யார் வேணாலும் வா. ஆனா இங்க வந்து ஏன் தலையில ஏறி மஞ்சள் குளிக்காத, ஏன் அதிகாரத்தை கை வைக்காத. அரேபியாவுக்கு போனான்னு சொன்னார் அண்ணன். அரபு கண்ட்ரீஸ்ல எவனாலும் நம்ம ஆளு போய் வேலை பார்க்கறானே, தொழில் பண்றானே, சொந்தமா நிலம் வாங்க முடியுமா? நம்மளால சொந்தமா நிலம் வாங்க முடியுமா? ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான்னா அது அரேபியன் ஒருத்தர் நீ பார்ட்னரா சேர்த்துட்டு தான் நீ கம்பெனி ஆரம்பிக்க முடியும். நம்மளால போய் முதலாளியா இருக்கா எப்ப ஆரம்பிக்க முடியும்? அந்த ஒரு சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்க ஒரு அரேபியனையாவது கூப்பிட்டு இந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டரா வச்சாதான், பார்ட்னரா சேர்த்தினாதான் என்ன பண்ண முடியும்? கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அது மாதிரியான சட்டத்தை தான் நம்ம இங்க கேட்கிறோம். திருப்பி தோசை திருப்பி போட்டு மாதிரி தான் கேட்கல. உன்னையால சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எவன் கொள்ளையடிச்சிட்டு போறான், எவன் திருடிட்டு போறான், எவன் கற்பழிச்சிட்டு போறானே தெரியலடா. வெளிமாநிலத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ரெஜிஸ்ட்ரி ரெடி பண்ணு, இன்னும் பெருமிட்டு கொடுன்னு கேட்கிறோம். என் தலையில மஞ்சள் குடிக்க வைக்காதேன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணு நம்ம கேட்கல. அதனால அந்த நிலைக்கு அவன் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து நம்மளை அடித்து விரட்டக்கூடிய சூழல் வந்தால் ஒரே ஒரு தவறு. ஆந்திராவில் 20 தமிழன் அடிச்சு கொண்டா கேட்கறதுக்கு நாதி கிடையாது, ஈழத்துல அடிச்சு கொண்டா கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இன்னைக்கு ஆந்திரா காட்டுக்குள்ள அடிப்பானா தமிழன் அடிக்க முடியுமா? தமிழன் அடிக்க முடியுமா? முடியாது. செந்தமிழன் சீமான ஒருத்தங்க இருக்கான், அவன் பின்னாடி லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்கான். தமிழனை நீ அங்க அடிச்சா என்ன நடக்கும் தெரியாது. இது எல்லா மனநிலையும் உருவாயிடுச்சு. அந்த நிலைமையிலதான் நம்மளை அடிச்சு நம்ம நாளைக்கு அகதிகளா எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம ஆட்சி அதிகாரத்தை வேற எவ்வளவு கைப்பற்றிடக் கூடாதுன்ற எண்ணம் இருப்பவர்கள், எண்ணம் வந்து சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியின் எங்களையும் இறுக பற்றிக் கொள்ளுங்கள். கடைசி வாய்ப்பு உங்களுக்கு, பற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி.